அவசரமாக காய்கறிகள் தேவைப்படுகிறது. ஆனால் என் கையிருந்த அரிசி மட்டும்தான் உள்ளது. நீங்கள் பண்டமாற்று முறையை ஏற்றுக்கொள்வீர்களா? எனது பண்டமாற்று முறையா? அப்படி என்றால் என்ன? பண்டமாற்று முறை என்பது ஒருவரிடம் அதிகமாக இருக்கும் பொருட்களை கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக தன்னிடம் இல்லாத மற்ற பொருட்களை வேறு ஒருவரிடமிருந்து பெற்றுக்கொள்வதாகும். இன்னும் கொஞ்சம் தகவல்களை கூறுங்கள். இம்முறையை வெற்றிகரமாக செயல்படுத்த சில நிபந்தனைகள் அவசியமாக இருந்தது. 1. உங்களிடம் இருக்கும் பொருள் மற்றவர்களுக்கும் தேவைப்பட வேண்டும். அதேபோல் மற்றவர்களோடு இருக்கும் பொருள் உங்களுக்கும் தேவைப்பட வேண்டும். பண்டமாற்று செய்ய இருவரிடமும் ஏதேனும் ஒரு பொருள் கூடுதலாக இருக்க வேண்டும். அருகில் உள்ள கடைக்கும் உங்கள் கடைக்கும் என்ன வேறுபாடு? இரு கடைகளிலும் ஒரே பொருட்கள் தான் விற்கப்படுகிறது. அருகில் உள்ள கடை தான் பெருவணிகம், இதுதான் சிறுவணிகம். சிறுவணிகத்திற்கும் பெருவணிகத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? சொல்றேன் கேளுங்கள். சிறுவணிகம் என்பது குறைந்த அளவு மூலதனங்களை குறைந்த எண்ணிக்கையுடைய தொழிலாளர்களை கொண்டு நடக்கும். நம் அன்றாட தேவைகளான பால், காய்கறிகள், கீரை வகைகள் போன்றவற்றை விற்பனை செய்பவர்கள் தான் சிறுவணிகம். இவர்கள் சிறிது அளவு முதலீட்டில் பொருட்களை வாங்கி வைத்து வீதிகளில் பரப்பி விற்பனை செய்வார். தலையில் சுமந்து கொண்டு கோவி விற்றால், தரக்கடை அமைத்து விற்றால், தள்ளுவண்டி பரப்பி விற்றால் போன்ற பல முறைகளில் சிறுவணிகம் நடைபெறும். சரி, ஆனால் பெருவணிகம் என்றால் என்ன? வாங்கள் தெரிந்து கொள்ளலாம். பெருவணிகம் என்பது அதிக மூலதனம், பெரிய அளவிலான உள்கட்டமைப்பு, நவீன இயந்திரங்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை பயன்படுத்தி தேசிய அல்லது பன்னாட்டு அளவில் பொருட்களை உற்பத்தி செய்து பரவலான சந்தையில் விற்பனை செய்யும் ஒரு பிரம்மாண்டமான வணிக அமைப்பாகும். ஓ, இவ்வளோ இருக்கிறதா? ஆமாம், இன்னும் நிறையாக இருக்கிறது. கூறுங்கள். பெருவணிகம் பற்றி சில முக்கிய அம்சங்கள். அதிக முதலீடு, பல கோடி ரூபாய் மூலதனம் தேவைப்படுகிறது. பன்னாட்டு வர்த்தகங்கள், கடல் கடந்து தரை வழியாகவும் பன்னாட்டு நிறுவனங்கள் மூலமாக வணிகம் நடைபெறுகிறது. அதிக தொழிலாளர்கள், ஆயிரக்கணக்கான ஊழியாளர்கள் பணிபுரிவார்கள். எடுத்துக்காட்டு பன்னாட்டு நிறுவனங்கள், பெரு நிறுவனங்கள். ஓ, சரிங்களா? சரி. ஒரு நிமிடம். சரியான நேரத்தில் தொலைபேசி எடுத்துள்ளீர்கள். எனக்கு இணையவழி வணிகம் உள்ளதால் சில பொருட்களை வெளிநாட்டுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். மேம்பட முடியுமா? இணையவழி வணிகமா? அப்படி என்றால் என்ன? இணையவழி வணிகம் என்றால் என்ன கூறுகிறேன், கேளுங்கள். இணையவழி வணிகம் என்பது இணையம் வழியான பொருட்களை விற்பனை வாங்குவது மற்றும் பண பரிமாற்றம் செய்வது. இந்த செயல்பாடு நேரம், குறைந்த தொடக்க செலவு, உலகளவு சந்தை மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலம் வாடிக்கையாளர்கள் எளிதில் சென்றபோது போன்ற நன்மைகளை வழங்குவது. இணையவழி வணிகத்தில் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள்: சரியான இணையதள வணிகத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். வாடிக்கையாளரிடம் பாதுகாப்பான மற்றும் எளிதாக பணம் செலுத்தும் வசதிகளை பெற வேண்டும். சரியான நேரத்தில் மதிப்பாய்வு பெற வேண்டும். வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள்: சமூக வலைத்தளம் பயன்பாடு வேண்டும். தரவு பகுப்பாய்வு செய்ய வேண்டும். புதிய பொருட்களை அறிமுகப்படுத்த வேண்டும். இவ்வளோ இருக்கிறதா? ஆம், நான் சொன்னதை போல் எனக்கு தேவையான பொருட்களை உங்களால் வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியுமா? பணம் எப்படி செலுத்துவது? நான் பணம் செலுத்தும் முறைப்படி உங்களுக்கு பணம் எவ்வளவு